இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மச்சான், சொல்லுடா, எதுக்காக தனாங்கிற இந்த பொண்ண பொய்யான தகவல் சொல்லி தோப்பு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவ மேல ஒரு அபாண்டமான பழிய சுமத்துன? ஏன் நீ அப்படி பண்ண? சொல்லு. இப்படி அமைதியா நிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. பதில் சொல்லாம உன்னால இங்கிருந்து போகவே முடியாது. பதில் சொல்லு. உண்மைய சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடா. அங்க என்னடா பார்வை? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடா. எந்தரா என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்களே சொல்லுங்க ஐயா. பாதிக்கப்பட்டது ஏன் பொண்ணுங்கிறதுனால நான் தீர்ப்பு சொன்னா அது சரியா இருக்காது. அதனால ஊர் பெரியவங்க நீங்களே இவங்களுக்கான தீர்ப்பை சொல்லுங்க. ஊர் வழக்கப்படி இன்னின்ன குற்றங்களுக்கு இன்னின்ன தண்டனைன்னு குறிச்சு வச்சிருக்கோம். தீர்ப்பை முடிவு பண்ணி தண்டனையை நிறைவேற்றுங்க. நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு பொண்ணை தப்பான எண்ணத்தோட அணுகுனா அவனுக்கு 50 சவுக்கடி கொடுக்கறது தான் வழக்கம். ஏவி விட்ட பசுபதிக்கும் பணத்துக்காக இந்த தப்ப செஞ்ச பரணிக்கும் ஆளுக்கு 50 சவுக்கடி கொடுக்கணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட உத்தரவு. ஏப்பா ரத்னம், ஐயா கையில இருக்கிற சாட்டையை வாங்க. தண்டனையை கொடுங்க. இவங்க 2 பேருமே வெறும் 50 தான். ஏவி விட்டது நான் தான். அதனால தண்டனை எனக்கு தான் கிடைக்கணும். இவங்களுக்கான அடிய எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். எனக்கு கிடைக்க போறது 50 சவுக்கடினா அதை விட 100 மடங்கு வழியா நான் திருப்பி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கொடுப்பேன். பாத்தியாடி, உன் அப்பா ஊர்ல இல்லைனாலும் தான் பொண்ணுக்கு ஒரு அக்கிரமம் நடந்ததுன்னு உடனே பொறுக்க முடியாம தலைமறைவா இருந்தவனையே சபையில கொண்டு வந்து நிறுத்திட்டான். பாத்தியா, இதுதான் புள்ள பாசங்கிறது. தான் ஆடலனாலும் தான் தசை ஆடும்ல. மா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர். ஊர்ல எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்திருந்தாலும் நான் இப்படிதான் நடவடிக்கை எடுத்திருப்பேன். உங்க பேத்தி இந்த ஊர் பொண்ணுதானே, அதான் விஷயம். குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருக்க போறியோ? ஏன் உன் பொண்ணுக்காக தான் செஞ்சேன்னு சொன்னா உன் கௌரவம் குறைஞ்சிடுமா என்ன? ஏன் பொண்ணா? அப்படி ஒரு உணர்வு இருந்திருந்தா அப்பம் பேச்ச மீறிட்டு அவன் கூட தான் வாழணும்னு வீட்டை விட்டு போயிருப்பாளா? ஏன் பேச்ச கேட்டிருந்தா ஒரு நல்ல வசதியான பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அவன் இவ கூடவே இருந்து நல்லபடியா குடும்பம் நடத்திருப்பான். இப்ப இவளா ஏத்துக்கிட்டவன் சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லாம இவளை இங்க தனியா விட்டுட்டு வேலைக்கு போறேன்னு வெளிநாட்டுக்கு போயிருக்கா. இப்போ அவன் இங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமாமா? தனா, இப்ப எதுக்கு அழற? இல்ல மாயா, அப்பா அவர் பாசத்தை வெளியில காட்டிக்கலனாலும் எனக்கு ஒண்ணுன்னதும் எப்படி துடிச்சு போயிடுறாரு. அப்பாவை நினைச்சா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு.
ஆனா இப்பவும் அவருக்கு கதிர் மேல இருக்கிற கோபம் குறையிலையே. அவனை தப்பா தானே பேசிட்டு போனாரு. அத நினைச்சாதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அவர் மனசுக்குள்ள நம்ம பொண்ணு நம்ம பேச்ச கேட்கலையேங்கிற வேதனை இன்னும் இருக்கு. ஆனா இது எல்லாமே மாறும் தானா. உன் மேல இருக்கிற பிரியம் கூடிய சீக்கிரம் உன் புருஷன் மேலயும் வரும். நீ நம்பிக்கையோடு இருந்தானா. ஏய், என்னடா பண்ற? என் ஆசை பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ. என்னோட உயிரா இருக்கிற என் செல்லத்துக்கு நான் ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போறேன். அப்படியா? என்ன கிஃப்ட்? காட்டு. அதை எப்படி உடனே காட்ட முடியும்? உன் பிறந்த நாளைக்கு நான் கிஃப்ட் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏய், இதெல்லாம் ஓவர். நீ தான் gift கொடுக்கணும். நான் எதுக்கு gift தரணும்? மாமா தரணும். ஏன்னா மாமா தரப்போறது என்ன சாதாரணமான கிஃப்டா? ஓ. கொடுக்கலாம்ல. ஆ? சரி தரேன். முதல்ல gift கொடு. ஐ, அது எப்படி? முதல்ல இந்த gift, அப்புறம் தான் அந்த gift. கதிர், சூப்பரா இருக்கு. எப்படிடா? பிடிச்சிருக்கா? கதிர், எப்படி உனக்கு இது தோணுச்சு? இது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? என்னோட கனவு இது. எனக்கு தெரியாதா தானா? உன் மனசுக்குள்ள இருக்கிற எனக்கு உன் மனசோட ஆசை தெரியாதா? இப்போதைக்கு உன் கனவுக்கு ஒரு நிழல் கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரமா அதை நிஜமாக்கி காட்டுறேன். உன் ஆசையும் நிறைவேற்றுவேன். இருங்க, அவன் வரைஞ்சு கொடுத்த படத்தை காட்டுறேன். இதுதான் பாருங்க. ஹே தனா, உண்மையில ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கான். ஆமா தானா, உன்னுடைய ஆசைய உணர்ந்திருக்கான். அதனாலதான் இவ்ளோ அழகா அவனால வரைய முடிஞ்சிருக்கு. இந்த படத்துல இருக்கிற மாதிரியே அவன் என்னோட ஆசைய நிறைவேற்றி காட்டுவேன்னு சொல்லியிருக்கான். என்னோட பிறந்த நாளைக்கு அவன் இவ்ளோ ஸ்பெஷலான gift கொடுத்திருக்கும் போது நான் மட்டும் அப்படியே விட முடியுமா?